தொகுதி மறுவரையறையை எப்படி நடத்தப் போகிறார்கள் என வெளிப்படையாக அறிவிக்காமல் ரகசியம் காப்பது ஏன்? தென்னக மக்களின் நியாயமான கேள்விகளுக்கு பிரதமர் மோடி பதிலளித்து தீர வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். மத்திய பாஜகவிற்கு அதிமுக அடிமையாக உள்ளதாக பரப்புரையில் துணை முதலமைச்சர் உதயநிதி பேச்சு. சசிகலா காலில் எடப்பாடி பழனிசாமி விழும் புகைப்படத்தை காட்டி மீண்டும் குற்றச்சாட்டு. மோடி கூட இருக்கிற யாரு? அடிமை கூட்டம் கூட இருக்குது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அந்த அடிமை கூட்டத்தை கூட்டிட்டு வராரு. அவங்களுக்கு தெரியுமா பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மக்களை பற்றி கண்டு கொள்ளாமல் தனது குடும்பத்தை பற்றி மட்டுமே முதலமைச்சர் ஸ்டாலின் கவலைப்படுகிறார். திமுக ஆட்சியில் வியாபாரிகள் மிரட்டப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. இன்னைக்கு வியாபாரம் செய்கின்றவர்கள் செய்ய முடியாத மிரட்டப்படுவது. கடைக்கு போய் பொருள் வாங்குவான், அதுக்கு விலை கேட்டா மூக்கு மேல குத்துவான். திரு கருணாநிதி அவர்களும் தான் சரி, திரு ஸ்டாலின் தான் சரி, குடும்ப ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாளை மறுநாள் தஞ்சாவூரிலிருந்து 4வது கட்ட பிரச்சாரத்தை தொடங்குகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். 11ஆம் தேதி புதுக்கோட்டையிலும் 12ஆம் தேதி பரமக்குடி தூத்துக்குடியிலும் வாக்கு சேகரிப்பு. மும்மொழி கொள்கையை அமல்படுத்தினால்தான் கல்விக்கான நிதியை விடுவிப்போம் என மத்திய அரசு மிரட்டுகிறது. மத்திய அரசின் செயல்களுக்கு அதிமுக முட்டுக் கொடுப்பதாக திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. திமுக அதிமுக ஆட்சியில் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு நடந்துள்ளதாக சீமான் குற்றச்சாட்டு. கடற்கரையை ஆக்கிரமித்து கல்லறை கட்டுவதா என ஆவேச கேள்வி. இருக்கிற ஏரி குளங்களை ஆக்கிரமித்த ஆட்சியாளர்கள், கடற்கரையை ஆக்கிரமிச்சு கல்லறை கட்டின காவாலி பயல்கள். கடற்கரை தானடா, எதுக்குடா அவங்களுக்கு கல்லறையாச்சு? ஊழலில் திமுக ஊறி போய் நாரி போய் உள்ளது என தாவேக தலைவர் விஜய் விமர்சனம். இந்த முகத்தை வைத்து மக்களிடம் வாக்கு கேட்டு வருகிறீர்கள் முதலமைச்சர் சார் என பரப்புரையில் சரமாரி கேள்வி. டாஸ்மாக்ல ஊழல், நகராட்சி துறையில ஊழல், இப்படி ஊழல் ஊழல், ஆட்சி முழுக்க ஊழல் ஊழல்லே ஊறி போய் நாரி போய் கிடக்குது. எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு சார் வந்து ஓட்ட கேட்பீங்க? தூத்துக்குடியிலிருந்து நெல்லைக்கு சென்ற விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்றதால் விபரீதம். தொண்டர்களின் வாகனம் விபத்தில் சிக்கி 7 பேர் காயம். நடிகர்களுக்கு பின்னால் சென்று காயமடைந்தால் அது உங்களுக்கு தான் ஆபத்து. மது கஞ்சா பழக்கத்திலிருந்து வெளிவர வேண்டும் என இளைஞர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் அறிவுறுத்தல். இளைஞர்கள் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அவங்க ஏதாவது அடிப்பட்டா அவங்களுக்கு தானே காயமாகும். ஸோ அவங்க தான் வந்து ஜாகிரதையா இருக்கணும். குடி பழக்கத்தில் கஞ்சா இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு இதில் வந்து எனக்கு அடிமையாகாதீங்க. அது பண்ணால் அவங்க வாழ்க்கையே கெட்டு போயிடும். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் நாளை வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். வாக்குச்சாவடி மையங்களுக்கு இவிஎம் பெட்டிகளை அனுப்பும் பணிகள் அதிகாரிகள் மும்முரம். கேரளாவில் சட்டமன்ற தேர்தலை அடுத்து விறுவிறுப்பாக தயாராகும் வாக்குச்சாவடி மையங்கள். வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்ப்பது உள்ளிட்ட பணிகளில் தேர்தல் அதிகாரிகள் தீவிரம். வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் கடனுக்கான வட்டி விகிதம் மாற்றவில்லை. 5.25 விழுக்காட்டிலேயே நீடிப்பதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவிப்பு. கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கும் வகையில் பாஜக செயல்பட்டு வருகிறது. பாஜகவின் ஒற்றைத்தன்மையை தடுக்க திமுக முயற்சித்து வருவதாக திமுக எம்பி திருச்சி சிவா பேட்டி. மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரிய வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. மனு
எண்ணிடப்படாமல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என தலைமை நீதிபதி அமர்வு திட்டவட்டம். திமுக பாஜக இடையே ரகசிய உறவு இருப்பதாக மம்தா பானர்ஜி பேசியதாக வெளியான தகவலுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் மறுப்பு. மம்தா பேசியது தவறாக மொழிபெயர்க்கப்பட்டதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் சகரிகா கோஸ் விளக்கம். நான்கு லட்சம் கிலோமீட்டர் தூரம் பயணித்து நிலவின் மறுபக்கத்தை நேரில் பார்த்த விண்வெளி வீரர்கள். மனித குலமே பார்க்காத இடத்திற்கு சென்று நிலவின் புதிய பரிமாணத்தை கண்டுகளித்த விஞ்ஞானிகள். ஈரானுடனான போர் நிறுத்தம் லெபனானுக்கு பொருந்தாது. ஹிஸ்புல்லா அமைப்பு மீது தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு திட்டவட்டம். ராஜஸ்தான் அணிக்கு எதிராக பவுலர்கள் சரியாக பந்து வீசவில்லை. தோல்விக்கு பவுலர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என மும்பை அணி கேப்டன் ஹர்திக் பாண்டியா பேட்டி.